சிறுவன் கடத்தல் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தி தேடப்பட்டு வரும் நிலையில் அவரின் நெருக்கமானவர்களிடம் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லோகநாதன் இணைகிறார். லோகநாதன், விவரங்கள். புரட்சி பாரத கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியும் கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தி அவர் சிறுவன் கடத்தல் வழக்கில் திருவலாங்காடு போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதால் அவரை எந்த நேரத்திலும் கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் முன்ஜாமீன் மனுவும் அவர் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் அவரை தலைமறைவாக இருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கின்றது. கடந்த 3 நாட்களாக ஆண்டரசன்பேட்டையில் உள்ள இல்லத்தில் ஜெகன்மூர்த்தி அங்கிருந்து அவர் வெளியே தலைமறைவாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ஜெகன்மூர்த்தியோட குடும்பத்தினரும் வீட்டை பூட்டிக் கொண்டு தலைமறைவாக இருந்து வருவதாக தற்போதானது தகவல் வெளியாகி இருக்கின்றது. சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக ஜெகன்மூர்த்தியோடைய செல்போன் தரவுகளை அவர் செல்போன் 3 எண்களும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு தலைமறைவாக இருந்து வருவதால் ஜெகன்மூர்த்தியோடைய செல்போன் மட்டுமின்றி அவருடைய கார் ஓட்டுநர் ரமேஷோடைய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதால் அவருடைய குடும்பத்தினர் ரமேஷ் மற்றும் ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட நெருக்கமாக உள்ளவர்களுடைய செல்போன் தரவுகளை சிபிசிஐடி போலீசார் சைபர் கிரைம் உதவியுடன் அவரை தேடுதல் பணிகளானது மேற்கொண்டு வருகின்றன. ஜெகன்மூர்த்தியோடைய நெருக்கமாக இருப்பவர்களை கடந்த 2 நாட்களாக சிபிசிஐடி போலீசார் அழைத்து வந்து விசாரணையானது மேற்கொண்டு வருகின்ற இன்றைய தினம் கூட ஜெகன்மூர்த்திக்கு நெருக்கமாக இருப்ப 4 பேரை சிபிசிஐடி போலீசார் அழைத்து வந்து அவர் எங்கே இருக்கிறார் என்பது குறித்து விசாரணையானது தீவிரப்படுத்தி வருகின்றனர். முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதால் ஜெகன்மூர்த்தி மேல்முறையீடானது உச்சநீதிமன்றம் சென்றிருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கின்றது. ஜெகன்மூர்த்தியின் சிறுவன் கடத்தல் மூளையாக செயல்பட்டிருப்பதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர்களானது உயர்நீதிமன்றத்தில் வாதத்தை முன்வைத்திருக்கின்ற ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கொடுத்தால் அவர் சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்பதால் அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்க கூடாது என்பது அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்ததை தொடர்ந்து அவர் உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீனானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. அன்றைய தினம் அதாவது கடந்த 7ஆம் தேதி ஜெகன்மூர்த்தி அவருடைய அடியாட்களை அனுப்பி திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கத்தில் உள்ள காதலன் தனுஷோடைய தம்பியை கடத்திய விவகாரம் அவருடைய உரையாடல்களும் சிசிடிவி காட்சிகளும் ஜெகன்மூர்த்தி இதுக்கு மூளையாக செயல்பட்டதாக போலீசார் கண்டறிந்திருக்கின்றன. இந்த விவகாரத்தில் ஜெகன்மூர்த்தியோடைய ஆதரவாளர்கள் என கூறப்படும் சரத்குமார், மகேஸ்வரி உள்ளிட்டவரும் கைது செய்யப்பட்டு அவர்களுடன் விசாரணை மேற்கொண்டதிலும் ஜெகன்மூர்த்தி ஆள்கடத்தல் விவகாரத்தில் இருப்பது உறுதி செய்யப்பட்டு போலீசார் அவர் மீதானது இந்த வழக்கை பதிவு செய்து கடந்த 14ஆம் தேதி அன்று விசாரணைக்காக வீட்டிற்கு வந்தபோது தொண்டர்கள் அவரை விசாரணை மேற்கொள்ள விடாமல் தடுத்து நிறுத்தியதால் போலீசார் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி ஜெகன்மூர்த்தி அங்கிருந்து வீட்டிலிருந்து தப்பித்ததாகவும் கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து தான் அவர் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த வழக்கில் விஜயஸ்ரீயோடைய தந்தை வனராஜா மற்றும் கணேசன், மணிகண்டன், சரத்குமார், மகேஸ்வரி உள்ளிட்ட 5 பேரை கைது செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக ஜெகன்மூர்த்தியும் கைது செய்து விசாரணை மேற்கொள்வதற்காக சிபிசிஐடி போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி லோகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.